ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் அருண் ராஜா. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தை பேர் போனால் மணப்பாட் சர்ச்சில் தாங்க இருக்கும். இந்த சரித்திரத்தை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. சர்ச்சோட லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வைக்கக்கூடிய கெவி ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருக்கோம். அதான் நம்ம காரு பார்த்தீங்கன்னா அப்பா ஏதோ திங்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே மணப்பாடு ஊரை காட்டுறோம். நைட் வியூவில் எப்படி இருக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நைட் வியூவில் சர்ச் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லோரும் பகல் வியூவில் தான் காமிச்சிருப்பாங்க, நம்ம தான் நைட் வியூவில் காட்டுறோம் பாருங்கள். வியூவர்ஸ், டின்னர் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன வெரைட்டிங்க பார்ப்போம். நிறைய பேர்த்துக்கு இங்கே புளியோதரைக்கு லெமன் சாதத்துக்கு வித்தியாசமே தெரியாது. வாங்க நானே காட்டுறேன். எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இது லெமன் சாதம், ஒயிட் கலரில் வேறு கலர் போட்டிருக்கோம். இது வந்து புளியோதரை, அப்புறம் எள்ளு சட்னி, அப்புறம் முட்டை கிரேவி. அடித்து மலர்த்தி 2 தான். அப்புறம் அப்பா வராங்க, அப்பா சாப்பிட்டாங்களான்னு தெரியல, பார்ப்போம். பின்னால் நம்ம வண்டி நிற்கிது. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். வியூவர்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா, வாயில் ஜீவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும்லாங்க. அதனால் நம்ம தம்பி வகாப் வந்து இப்போ சாப்பாடு வச்சிட்ருக்காப்புல நாய்களுக்கு. இப்போ டாக்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சா லைட்டாக திங்க மாட்டேன்ட்டு. என்ன காரணம் பார்த்திங்கன்னா முட்டையை மட்டும் திங்கிதுங்க. கடைசியில் முட்டையை போட்டு மஞ்சக்கரு விரவி நம்ம தம்பி வகாப் நாய்களுக்கு வச்சுட்டாப்புல. சாப்பிட்டுது, ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு. காய்ஸ், சர்ச்சோட அவுட்லுக்கு பார்த்துட்டே வாங்க. நம்ம அப்பா சாப்பிட்டாரும் பார்ப்போம். அப்புறம் அப்படியே நம்ம வண்டியை பற்றி சும்மா ஒரு சின்னதாக பார்ப்போம். இதான் நம்ம வண்டி அவுட்லுக்கு. அப்பா சாப்பிட்டுட்ருக்காருங்க. அப்பா நீங்களும் சாப்பிட்றீங்களாங்கிறாங்க. அப்பா ஊட்டி விட்டுருவார். பின்னால் இருக்கிறது வந்து எங்கள் அப்பாவோட அம்மா, எங்கள் பாட்டி. பாட்டி எதுக்கு இப்படி இருக்கீங்க, அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, குளிரில் திகைச்சு போயிருக்காங்க. இங்கே அவ்வளோ குளிர் அடிக்கிங்க. நம்ம வண்டி பின்பக்கம் பார்த்திங்கன்னா 4 பேர் உட்காந்து போகலாம். பின்னால் இப்படி 2 பக்கம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பின்னால் திங்ஸும் வச்சுக்கலாம். மேலே கேரியர் இருக்குது, கேரியரில் கேன் திங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், திங்ஸும் வச்சுக்கலாம். காய்ஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக சர்ச்சு சரித்திரம் உருவான மேட்டருக்கு வருவோம். சர்ச் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1850களில் சென்ட் ஃப்ரான்சிஸ் வந்து இந்த மணப்பாடு பக்கமாக ஒரு கப்பலில் வந்துகிட்டு இருக்கும்போது புயலின் காரணமாக ஒரு கப்பல் வந்து சேதமடைஞ்சிருது. இதன் காரணமாக அவர் பக்கத்தில் ஏதாவது தீவுகள் ஊர்கள் இருக்கான்னு அவர் பார்த்துருப்பார். அவர் டெலஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த தீவு தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் கப்பலில் இருந்த படகை இறக்கி போட்டு இந்த தீவுக்கு வந்து அடைஞ்சிருக்காரு. இந்த தீவுக்கு வந்து அடைஞ்ச அடுத்த செகண்டே அவர் சட்டப்பையில் இருந்த ஒரு மரத்துண்டை தூக்கி இந்த தீவில் நட்டுட்டார். அது என்ன மரத்துண்டு கேட்டிங்கன்னா, ஏசப்பாவா சிலுவையில் அடித்த ஒரிஜினல் சிலுவையில் உள்ள அந்த மரத்துண்டை வந்து இந்த சர்ச்சில் வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய அதிசயமாக கருதப்படுது. இந்த மரத்துண்டு, இந்த சிலுவையோட மரத்துண்டை பார்க்குறதுக்கு உலகத்தில் எங்கேருந்துலாமல் வந்து பார்க்குறாங்க. வியூவர்ஸ், நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து சுற்றி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மணப்பாட்டில் எஸ்ஆர்எஃப் அப்பாவோட ஃப்ரெண்டு வீடு. எஸ்ஆர்எஃப் தூய ஆவி பார்த்திங்கன்னா 5 ஸ்டார்ஸ்னு போட்டிருக்கு. இதான் அவங்களோட வீடு, பெரிய வீடுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். எஸ்ஆர்எஃப்னால் வேறு யாரும் இல்லை, அவங்களோட அப்பா அம்மாவோட பேர் சூசே ரோஸ் ஃபெர்னாண்டோ. அதான் ஷார்ட்டாக நிக் நேமாக எஸ்ஆர்எஃப்னு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஜுனிகா ஜோடான்னு வச்சுருக்காங்க. வீடை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பழைய காலத்து ஃபோட்டோஸ் எல்லாமே பத்திரமா வச்சுருக்காங்க. வாங்க, குடில் போட்டிருக்காங்க பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கே போட்டுருவாங்க குடில். நியூ இயர் வரையும் வச்சுருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். குடியில் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. குடியில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டை சுற்றி பார்ப்போம். வீடு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய வீடு தாங்க. ரெண்டாவது, இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி தொழிலில் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் கடற்கரையில் ஒரு கிங் மேக்கரான குடும்பம். அதை பற்றி எங்கள் அப்பா இப்போ சொல்லுவார் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நியூ இயரில் நம்ம கூட கொண்டாட இன்றைக்கி உயிரோடு இல்லாத ஒரு அண்ணன்னா இந்த அண்ணன் தான், நமது சுரேஷ் அண்ணன். இன்றைக்கி உயிரோடு இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் அப்பா மணப்பாடு கூப்பிட்டு வருவாங்க. அண்ணன் எங்கள் மேலே உயிராக இருப்பாங்க, நாங்களும் அண்ணன் மேலே உயிராக இருப்போம். எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அண்ணன் எங்கள் சுரேஷ் அண்ணன். வியூவர்ஸ், அதனால் எங்கள் அண்ணனுக்காண்டி எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கள். மக்களிடம் எந்த பேதமின்றி சராசரி மக்களாக வாழ்ந்து வளர்ந்து எங்கள் சூசே ரோஸ் ஃபெர்னாண்டோ அவங்க இது எங்கள் கைசப்பா, எங்கள் மைக்கிளப்பா
தொழிலாளிகிட்ட எந்த வித்தியாசம் இல்லாமல் இந்த கடற்கரை சாம்ராஜ்யத்துக்கே இவங்க தான் ராஜா. எப்பயுமே நாங்கள் ராஜா தான். ஆமீன். விவோஸ், இப்போ நம்ம வந்து மணப்பாட்டில் அதிசய கேவிக்கிட்ட இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தெரியுது. கரெக்டாக மணி 11 இருக்கும். அப்போ வந்து வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாப்புல. நீங்களே பாருங்கள், ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாப்புல. இப்போ நம்ம தம்பி காருக்குள்ளேருந்து இப்போ நம்ம தம்பி வஹாப் இறங்குவாப்புல. இறங்கி எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாப்புல. பாருங்கள், அப்படியே கடற்கரையும் சுற்றி காட்டுறேன். சொல்லிட்டாப்புல ஹாப்பி நியூ இயர். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.